ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் மொத்த குடும்பம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி என்ன கேட்குறாங்கன்னா, அமிர்தா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அமிர்தா கேன்டீனில் இருக்க, அப்பா வருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த பார்க்காரர்கிட்ட அமௌண்ட் வாங்குறது, இப்போ பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசி பார்ப்போம், பேசி வாங்கியிருப்போம் அப்படின்னு இவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் சாஃப்டாக நினைக்கிறீங்க பாக்கியா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது டின்னருக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்கிறதுக்காகவே வருவாராட்டுக்கு நம்ம செலியன் வந்தார். வந்த உடனே நான் ஜெனியை கூப்பிட்டு டின்னருக்கு போகிறேம்மா, நீங்கள் வந்துட்டு எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, நம்ம லட்டு இருக்கே அது வந்துட்டு நானும் வரேன் அப்படி, நானும் வந்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிச்சு. பண்ணி முஞ்சு வாயா, இப்படி இடையில வரியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ அமிர்தாவை வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டேன்றது ஜெனி வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியல ஆண்டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு நம்ம கோபி. ஐயோ ஈஸ்வரி பாட்டிக்கு சாப்பாடு சேர்த்து எடுத்துகிட்டு வர, நம்ம ராதிகா ஏன் இங்கே வீட்டில் சமைக்க மாட்டாங்களான்னு நீங்களே வந்து இப்படி பாகுபாடு பார்க்குறீங்க, பிரிக்கிறீங்க அப்படின்னு கண்ணப்பெண்ண பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சோடனே ஐயோ வீட்டில் நிம்மதியே இல்லை, இதுக்கு என்னதான் வழி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கட்டும் ஆண்டவா முருகா தலையில் துணியை போட்டுக்கிட்டாருங்க. நம்ம கோபி கூப்பிட்ற சாமியை பார்த்தீங்களா, நம்ம முருகருக்கும் 2 பொண்டாட்டி, இவருக்கும் 2 பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனியாவுக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம பாக்கியா. யார்ட்டையும் பார்த்து கேர்ஃபுல்லாக பழகுங்கிறாங்க. ஏன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணலான்னு வந்து நிற்கிறேன் நம்ம பழனி சாரோட பையன், அதாவது அவங்க அக்கா பையனை தாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப தப்புப்பா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலையை தட்டி இவங்க அனுப்பி விட்டாலும் இன்னொரு பக்கம் ஜெனியை கூட்டு போய் உட்கார வச்சு செலியன் பல கனவு கோட்டையோடு உட்காந்துருக்காரு. அப்போ ஒருத்தவங்க வந்து கேஷுவலாக வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வைக்க இவருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி